வெல்கம் டு இன்னர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம கிளாஸ்ல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். நம்ம பெர்சன்டேஜ். ஏற்கனவே பெர்சன்டேஜ்ல நம்ம ரெண்டு டைப், அதாவது 2 வீடியோ பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைப் பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க போற மெத்தட், இன்னைக்கு ஒரு 4 மெத்தட் பார்ப்போம். அந்த மெத்தட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட், அதாவது டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கிற மெத்தட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இன்னைக்கு உள்ள மெத்தட் நம்ம பார்க்கறது என்னது, ரொம்ப முக்கியமான மெத்தட். அடுத்து ஃபர்ஸ்ட் மெத்தட், அதாவது மெத்தட் 1. மெத்தட் 1 இதுல என்ன பண்ண, இதுல 2 டைப் ஆஃப் சம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு டைப் ஒன்று தான், ஆனா 2 வகையா இந்த சம்ம என்ன பண்ணலாம், 2 வகையா கேட்பாங்க, 2 டைப்பா இந்த சம்ம கேட்பாங்க. ஒண்ணு, அதாவது போன மாசம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ரூபால ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கு. அந்த ரூபாய்க்கு என்ன பண்றோம், அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த ரூபா வாங்குறோம். ஆனா அடுத்த மாசம் அதே அமௌண்ட் இருக்கு, ஆனா அதோட பிரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது. அதாவது அமௌண்ட் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, ஆனா அதோட பிரைஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்லே கூடி இருக்கலாம், இல்லைன்னா குறைஞ்சிருக்கலாம். இதான் 2 டைப். கூடுனா நம்மளோட வாங்கும் திறன் எப்படி இருக்கும், நம்ம நமக்கு எவ்வளவு குவான்டிட்டி வாங்க முடியும், அதாவது குறைஞ்சா இல்ல நம்மளால எவ்வளவு குவான்டிட்டி என்ன பண்ண அதிகமா வாங்க முடியும் அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது ஒருவேளை போன மாசம் வாங்கினதை விட இந்த மாசம் வந்து கூடி இருந்தா என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அதாவது R/100 + R × 100. இது என்ன அப்படின்னா, அமௌண்ட் கூடி இருந்துச்சுன்னா, அதாவது பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தா நம்ம பிளஸ் போட்டு செய்யணும். அதாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால பிளஸ் போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. 2வது மெத்தட் என்ன, இதுல 2வது டைப் என்ன, குறைஞ்சு இருந்துச்சுன்னா, அதாவது போன மாசம் நம்ம எத்தனை ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்குறோம், இந்த மாசம் அதோட சதவீதம் வந்து ஒரு 15% குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படின்னா என்ன பண்ணும், அதான் என்ன பண்ணும், 100 - R × 100. அவ்வளவு. இந்த 2 ஃபார்முலா இருந்தாலே போதும். அதாவது நமக்கு என்ன தெரியும், அமௌண்ட் தெரியும், அமௌண்ட் கான்ஸ்டன்டா தான் இருக்க போகுது. பிரைஸ் கூடுனா என்ன போடுறோம், நம்ம மொதல் ஃபார்முலா போடணும். பிரைஸ் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டு அதுல தந்திருக்க பெர்சன்டேஜ் அப்படியே போட்டு என்ன பண்ணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரி போட்டு அப்படியே செய்ய போறோம். ஓகே, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ள போயிடலாம். ஓகே, இன்னைக்கு பார்க்க போற நம்மளோட ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஓகே நம்ம சம்முக்குள்ள போயிடலாம். The price of wheat is reduced by 15%. What percentage of the money a person can buy wheat? அதாவது கோதுமையின் விலை 15% குறைக்கப்படுகிறது. ஒருவர் எடுத்து செல்லும் பணத்தில் எத்தனை சதவீதம் கோதுமை வாங்க முடியும்? அதாவது போன மாசம் வாங்கினதை விட இந்த மாசம் என்ன செய்யுதுக்கு அப்புறம் 15% கோதுமையோட விலை குறைஞ்சிருக்கு. அப்படின்னா எடுத்து செல்ற பணத்துல என்ன, அப்போ கோதுமையோட கண்டென்ட் நம்ம அதிகமாக வாங்க போன மாசத்தோட தானே. அப்படின்னா அவர் எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது பார்க்க போறோம். அதாவது நம்மளோட எத்தனை சதவீதம் தந்திருக்காங்க அப்படின்னா R, அது எத்தனை சதவீதம், 15% தந்திருக்காங்க. அப்ப நம்ம டைரக்டா அந்த ஃபார்முலாவே போட்டுலாம். அது இது என்ன செஞ்சிருக்கோம், குறையதான் செஞ்சிருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம்னா எந்த ஃபார்முலா எடுக்கணும், R/100 - R × 100. இந்த ஃபார்முலா எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணோம். 15/100 - 15 × 100. அடுத்து மறுபடியும் வரும்போது என்ன ஆகும், 15/85 × 100ன்னு வரும். அடுத்து இதை நம்ம 5 டேபிள் கொடுக்கலாம், கொடுத்து பார்ப்போம். 5 3s are 15, 5 1 5 is 5, அடுத்து ஒரு 35 இருக்கும், 7 5s are 35. சரி, இதுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவும் கொடுக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது 2 வகையா எழுதலாம். என்ன பண்ணலாம், 3 × 100/17 அப்படியும் செய்யலாம், இல்ல அப்படின்னா 300/17 அப்படியும் செய்யலாம். ஆனா நம்ம இப்போ கொஞ்சம் ஈஸியா செய்யறதுக்காக நான் இப்போ எதை எடுக்கிறேன் அப்படின்னா 300 17ஆல கொடுக்குறேன். ஏன்னா 100னா நமக்கு என்ன வரும்னா 100 டோட்டல் வேல்யூவே எடுக்க வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம 100/17 எடுத்தோம் அப்படின்னா 100 டோட்டலா எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு அது வேண்டாம், 300 போகும். எனக்கு இது ஈஸியா தோணுது, அதனால அதை செய்யறேன். நீங்க உங்களுக்கு இது ஈஸியா அதை செய்யுங்க. அடுத்து 17. இப்போ 117 17 217 போனா நமக்கு எத்தனை வந்துடும் அப்படின்னா 34 கிட்ட போயிடும். அப்போ நமக்கு 117 மீதி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30ல 17 போச்சுன்னா இங்க ஒரு 3 இருக்கும், 2 1 13 இருக்கும், இந்த 0 அப்படியே இருக்கும் 0. அடுத்து இப்போ நம்ம 17 130 வரும். 17 எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா 130 வரும். அப்படின்னா 5 கொடுத்து வாமா, 17 5 கொடுத்தா எத்தனை வரும் அப்படின்னா 5 கொடுத்தா இது 5 3 5 1 85 வரும். நமக்கு எத்தனை தேவை, 130 அதிகமா தேவை. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 17 7 கூட கொடுத்து பார்த்தோம். 7 7 49 வரும், 9 7 1 அடுத்து என்ன தரும் 11 வந்துடும். அதாவது 119 வரும். அப்ப 119 அப்படின்னா நமக்கு 7 17 119. அப்ப மீதி எத்தனை இருக்கும் அப்படின்னா எத்தனை இருக்கும், நமக்கு 110 இருக்கும். அதாவது இங்க ஒரு 0 11 0. அடுத்து 110. மறுபடியும் நம்ம இதை என்ன பண்றோம் அப்படின்னா என்ன டேபிள் கொடுக்கலாம்னு பாக்குறோம். அப்போ இப்போ 7ன்னு பார்த்துட்டோம், 119 வந்துடும். அப்போ 6 கொடுத்து பார்ப்போம்.
17 6ன்னு பார்த்தோம் அப்படின்னா 7 6 42 6 1 6 7 8 9 10 அப்போ 102 வரும். 102னா 8 அப்போ 7.6 ஏன்னா இங்கே 0 போட்டிருக்கும். அப்போ 17.6 நம்ம இதோட நிப்பாட்டிக்கலாம். அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 17.6% இருக்கும். ஓகே, இதே இது நம்ம இதான் வந்து ஈஸியான மெத்தட்னு பார்த்தோம். இதே இது ஒருவேளை நம்ம குறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம். அதாவது 15% வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். இதே இது சம்பளம் நீங்க என்ன பண்ணுங்க பண்ணி பாருங்க அப்படின்னா அதிகமா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதிகமாச்சுன்னா ஒருவேளை நமக்கு இது 15% குறையாம 15% அதிகமா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுங்க, நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கும், நம்மளோட எவ்வளவு வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி. விட ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா மெத்தட் 2 பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து பாப்புலேஷன் சம். இதில் டைப் 1 வந்து பாப்புலேஷன். டைப் 1 எதை குறிக்கும் அப்படின்னா பாப்புலேஷன் சம். பாப்புலேஷனை வச்சு வர சம். இதில் நமக்கு 2 வகையாக கொஸ்டின்ஸ் வரும். ஒருவேளை 2 வருஷம் இப்போ 15 வருஷத்துக்கு 15% வச்சு இல்லை 12% 6% வச்சு நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பாப்புலேஷன் கூடுது அப்படின்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பாப்புலேஷன் எப்படி இருந்திருக்கும்னு சம் கேட்கலாம். இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும், அதாவது 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும், 2 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கும், அந்த மாதிரி 2 டைப்பா கேட்கலாம். இப்போ நமக்கு அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம். ஆஃப்டர் உள்ளது ஒருவேளை ஆஃப்டர் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு இல்லை 3 வருஷம் கழிச்சு அப்படி கேட்கறாங்கன்னா எப்படி பார்க்கலாம். இது வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா கிட்டத்தட்ட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போறோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்ன, P × 1 + R/100 n. இல்ல என்னென்ன எதுன்னு தெரியும் நமக்கு. Pனா என்னது, மொத்தம் அமௌண்ட். இல்லைன்னா இதுல மொத்தம் இப்போ தற்போதைய பாப்புலேஷன் எடுத்துக்கலாம். இதுல எத்தனை சதவீதம் அதிகரிக்குது இல்லை குறையுதுங்கிறது, இது வந்து எத்தனை ஆண்டு கழிச்சு, 2 ஆண்டா 3 ஆண்டா அதுங்கிறது. ஏன்னா ஆஃப்டர் கணக்குனால இது. ஒருவேளை பிஃபோர் அப்படிங்கிறது, அதாவது முன்னாடி கேட்கறாங்க, அதாவது பிஃபோர் அப்படின்னா முன்னாடி உள்ளது 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி அப்படின்னு கேட்கறாங்க, பாஸ்ட் உள்ளது கேட்கறாங்க அப்படின்னா இதே ஃபார்முலா தான் நம்ம அதை எப்படி எழுத போறோம் அப்படின்னா P/1 + R/100 n. என்ன பண்ண போறோம், இந்த டேம் அப்படியே கீழே எழுதிட போறோம், அவ்வளவுதான். அதை அப்படியே டினாமினேட்டரா மாத்த போறோம். இந்த பிஏ நியூமரேட்டரா இருக்க போகுது. இதுதான் அதாவது பாப்புலேஷன் சம்னா ஃபர்ஸ்ட் டைப். அதாவது மெத்தட் 2ல 2 சம் கேட்கலாம். ஒன்னு பாப்புலேஷன் டைப், அந்த இதுல 2 வகையா கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்னு எப்படி அப்படின்னா பாப்புலேஷன் 2 வருஷம் கழிச்சு இல்ல 3 வருஷம் கழிச்சு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா 1 வருஷம் கழிச்சு கூட எப்படி இருக்கும்னு கூட கேட்கலாம். அதெல்லாம் ஓகே. அடுத்து பிஃபோர், அதால 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், எப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும். மெத்தட்ல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா நம்ம பார்ப்போம். The present population of a town is 24,000. If it increase at the rate of 5% per annum, what will be its population after 2 years? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா தமிழ்ல பார்ப்போம். ஒரு ஊரின் தற்போதைய மக்கள் தொகை 24,000. அது ஆண்டுக்கு 5% அதிகரித்தால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மக்கள் தொகை என்ன, அதாவது 2 வருஷம் கழிச்சு அதுக்கு பாப்புலேஷன் என்னவா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஆஃப்டர் தான் பார்க்க போறோம். ஆஃப்டர்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆஃப்டருக்கு என்ன ஃபார்முலா, ஆஃப்டருக்கு P × 1 + R/100 n கொடுக்கும். அதான ஆஃப்டர் ஃபார்முலா. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பாப்புலேஷன் இருக்காங்க அப்படின்னா 24,000 இருக்காங்க. அப்போ அது 24,000 இருக்கும். அதுல எத்தனை சதவீதம்னா 5% அதிகரிக்குது, அப்படிதானே. அப்போ 5% அதிகரிக்குது. அப்போ 1 + 5/100 எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. அப்போ நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னா 24,000 × 105/100 × 105/100ன்னு வரும். ஏன்னா இந்த 2 வருஷம் அதனால 2 தடவை ஸ்கொயர் பண்ணா போதும். இது தெரிஞ்சதுதான் நமக்கு. அடுத்து இது நம்ம 2 விதமா செய்யலாம். ஜீரோஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு செய்யலாம், இல்லை டேரக்டா 5 டேபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். எனக்கு ஜீரோஸை கட் பண்ணாம 5 டேபிள் கொடுத்து அதுக்கப்புறம் பண்றது ஈஸின்னு தோணுச்சு. ஒருவேளை நீங்க இல்ல ஜீரோஸை கட் பண்ணிட்டு செய்யலாம்னா நீங்க ஜீரோஸை கட் பண்ணி செய்யலாம், பெரிய விஷயம் இல்லை. அடுத்து நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இது வந்து 5 டேபிள் கொடுக்குறேன். அப்போ இது 21 இருக்கும், இது வந்து 20 இருக்கும். மறுபடியும் இங்கே இது 20 இருக்கும், இது வந்து 21 இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், 2 ஜீரோஸை கட் பண்றேன். 2 ஜீரோஸை கட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே 2 ஜீரோ என்ன பண்ணணும், கட் பண்ணணும். அடுத்து இப்போ தான் நமக்கு எது உதவும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இப்போ நம்ம பெர்சன்டேஜ்னு படிக்கிறோம் அப்படின்னாலே ஸ்கொயர் ரூட்டோ கியூப் ரூட்டோ நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன செஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஒருவேளை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னா டைம் வேஸ்ட் ஆகாது. டைம் வேஸ்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா 1 to 30 ஸ்கொயர் ரூட் படிச்சு வச்சுக்கோங்க. கியூப் ரூட் அப்படின்னா 1 to 15 படிச்சு வச்சுக்கோங்க. அப்படி படிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். கண்டிப்பா படிச்சா ஈஸியா இருக்கும். இல்லைன்னா டெஸ்ட்ல நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும், அவ்வளவுதான். இப்போ 21 ஸ்கொயர்னா 441 நமக்கு தெரியும். 21 ஸ்கொயர்னா 441. அப்போ
240 இருக்கு பேலன்ஸ். இங்க எத்தனை இருக்கு அப்படின்னா 441/2 × 2 இருக்கு. இப்போ நம்ம இந்த 2 என்ன பண்ணலாம் அப்படின்னா கட் பண்ணோம். 2 வச்சு கட் பண்ணிட்டோம்னா ஈஸியா இருக்கும். இந்த ஒரு 2 வச்சா 120 வந்துடும். மறுபடியும் இதை பாதி ஆகிறோம் அப்படின்னா 60. அப்போ 60 × 441, 60 × 441. இப்போ நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம், ஆன்சர் பண்ணி பார்க்க போறோம். 60 × 441 எத்தனை அப்படின்னா நமக்கு இன்டு பண்ணி பார்த்துருவோம். ஓகே, 441 அதை 60 கொண்டு இன்டு பண்றோம். 0 6 1 6 6 4 24, 4 இங்க இருக்கு, 2 இருக்கு, அடுத்து 6 4 24 25 26. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன 26,460 வரும். அதான் ஆன்சர். அப்போ நமக்கு மொத்தம் எத்தனை பாப்புலேஷன் இருந்திருக்காங்க, 24,000ல பாப்புலேஷன் இருந்திருக்காங்க. 5% வச்சு அதிகரிக்குது அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை வரும், 26,460 வருவாங்க. கிட்டத்தட்ட 2,460 பாப்புலேஷன் என்ன ஆகுது, அதிகமாகுதுன்னு கேட்டோம். இது நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா செய்யற ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யற மெத்தட். ஒருவேளை உங்களுக்கு ஃபார்முலா மறந்துட்டு அப்படின்னா ஃபார்முலா இல்லாம இதே மெத்தட், இதே பாப்புலேஷன் சம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணாம செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. ஃபார்முலா இல்லாம இதுவரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா வச்சு செய்யறது அப்படின்னு பார்த்தோம். இந்த பாப்புலேஷன் சம் ஃபார்முலா இல்லாம எப்படி செய்யணும். ஆனா இந்த ஃபார்முலா இல்லாம செய்யணும்னா நமக்கு கண்டிப்பா ஸ்கொயர் ரூட் 1 to 30 தெரிஞ்சாகணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். கியூப் ரூட்னா நம்ம என்ன 1 to 15 கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகே, நம்ம இன்னைக்கு ஸ்கொயர் ஃபார்முலா இல்லாம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபார்முலா இல்லாம அப்படின்னா நமக்கு என்ன தந்திருக்காங்க, 24,000 இருக்கு, 5 இயர்ஸ் வச்சு அதிக என்ன கூடுது அப்படின்னா என்ன பண்ணணும், அதாவது முதல்ல என்ன பண்ணணும், 100 இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணும் 100 இருக்கு, 105 கூடுது. மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன ஆகுது, 100 இருக்கு, 105 கூடுது. அதாவது 2 வருஷம் தான், 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணும், இதை 20 நான் அந்த சம் பண்ண மாதிரி நம்ம 5 டேபிள் டேரக்டா கொடுக்கணும். இது 21, இது ஒரு 20, இது ஒரு 21. அப்ப நம்ம இது 2 இன்டு பண்ணோம், இது 2 இன்டு பண்ணோம். இப்படி இன்டு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இது வந்து 400 இருக்கும், இது என்னவா இருக்கும் அப்படின்னா 441 இருக்கும். அதுக்கப்புறம் இது இவ்வளவு முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அப்போ ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சா நமக்கு ஈஸியா இருக்கும். அதான் இதோட கான்செப்ட். அடுத்து ஒருவேளை இந்த 400 தான் இந்த 24,000 அப்படின்னா, ஏன் அப்படின்னா இந்த 440 வந்து எவ்வளவு கண்டுபிடிக்கும். அதாவது இது எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா பிரசன்ட் பாப்புலேஷன் தந்திருக்காங்க. அப்ப இது பிரசன்ட், இது நியூ. அதை ஏன்னா இதுதான் 100,000, இது வந்து கூடுதல் அதிகரிக்க எவ்வளவு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத எடுத்திருக்கோம். ஓகே, எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணும், இந்த இதுதான் இந்த 400 தான் எதுனா இது இந்த 24,000. ஏன்னா நம்மளுக்கு நம்ம வந்து அசியூம் பண்ணி 100ன்னு அசியூம் பண்ணி எடுத்திருக்கோம். ஆனா அவன் டேரக்டாக கொடுத்துட்டான் 24,000. அப்ப இந்த அசியூம் பண்ண இந்த 100 தான் இந்த 24,000 அப்படின்னா 441 441 எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். இவ்வளவுதான். இப்போ இது நம்ம அசியூம் பண்ண வேல்யூ கீழே போடுறோம், நமக்கு தந்திருக்க வேலையை தந்திருக்க வேல்யூ மேல போடுறோம். அடுத்து என்ன பண்றோம், கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ இன்டு பண்றோம். இந்த 2 0 கட் பண்றோம், இங்க 2 0 கட் பண்றோம். இந்த 4 டேபிள் கொடுக்குறோம். 4 6 டைரக்டா 60 வந்துடும். அப்ப 60 × 441 பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வரும், 26,460 வந்துடும். அதான் நமக்கு என்ன ஆன்சர். ஒரு ஃபார்முலா இல்லாம செய்யலாம். ஆனா ஃபார்முலா இல்லாம செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன ஸ்கொயர் ரூட் இல்ல கியூப் ரூட் ரெண்டுமே கண்டிப்பா என்ன வரும் படிச்சா. இதுலயே நம்ம செகண்ட் டைப் பார்க்க போறோம். செகண்ட் டைப்பும் கிட்டத்தட்ட இதே மெத்தட் தான், இதே ப்ராசஸ் தான். ஆனா என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது நம்ம ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா ஆகும். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்காங்க, ஒரு கம்ப்யூட்டர் நீங்க வாங்குறீங்க, இல்ல ஒரு கேமரா வாங்குறீங்க, இல்ல ஏதோ ஒண்ணு நீங்க டிவி வாங்கலாம், எது வேணாலும் வாங்கலாம், ஏதோ வாங்குறீங்க, வாங்கிட்டு 2 வருஷம் யூஸ் பண்றீங்க. 2 வருஷம் கழிச்சு நீங்க அதை விற்கிறீங்க அப்படின்னா அதோட தேய்மானம் எவ்வளவு ஆயிருக்குன்னு தந்திருப்பாங்க. நம்ம அதோட எவ்வளவு நமக்கு அது ரீசேல் வேல்யூ எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம ஒரு டிவி இல்ல மொபைல் வாங்குறோம். இப்ப எல்லாரும் மொபைல் யூஸ் பண்றதுனால சொல்றேன், மொபைல் வாங்குறோம்னு வச்சோம், 2 வருஷம் யூஸ் பண்றோம். நம்ம அதுக்கு 2 வருஷம் கழிச்சு அந்த மொபைலை விற்கும் போது அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. 2 வருஷம் கழிச்சு விற்கிறோம் அப்படின்னா அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்றாங்க. அப்ப அதுல டிப்ரிசியேஷன், அதாவது தேய்மானம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அமௌண்ட்ல இருந்து தேய்மானத்தை கழிச்சு என்ன பண்றாங்க, அதோட வேல்யூ டிட்டர்மின் பண்றாங்க. அது எப்படிங்கிறத இந்த மெத்தட்ல பார்ப்போம். ஓகே, இதுலயும் அதே ஃபார்முலா தான், அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். ஆனா வேற மாதிரி, அதாவது நம்ம என்ன பண்ண போறோம், வேற மாதிரி யூஸ் பண்ண போறோம். அதாவது இது ஆஃப்டர், அது பிஃபோர்னு 2 இருக்கு, அது தாராங்க அப்படின்னா 2 இது அப்படிதான். நம்ம ஆஃப்டர் என்ன பண்ணுவோம், P × 1 - R/100 போட்டோம். அவ்வளவுதான். அங்க என்ன போட்டோம், P × 1 + R/100 போட்டோம். பிஃபோர்னா P/1 - R/100 பவர் n. நம்ம n அதே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா தான். பாப்புலேஷன்னா பிளஸ் போட்டு செய்யணும். நம்ம பொருளோட மதிப்பு கேட்டாங்க அப்படின்னா நம்ம மைனஸ் போட்டு செய்யணும். இது எப்படி செய்யலாம், ஃபார்முலா மெத்தட்ல எப்படி செய்யலாம், ஃபார்முலா இல்லாம எப்படி செய்யறதுன்னு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மெத்தட் 2ல டைப் 2 சம் எப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் ஃபர்ஸ்ட் சம் என்னன்னு நம்ம என்ன பார்க்கலாம். இது பிரசன்ட் வேல்யூ ஆஃப் அ கம்ப்யூட்டர் இஸ் ₹32,000 depreciated at 20% per annum.
வாட் இஸ் த வேல்யூ ஆஃப்டர் 3 இயர்ஸ். அதாவது 32,000 கம்ப்யூட்டர், அது நமக்கு என்ன ஒரு வருஷம் 20,000 வச்சு தேய்மானம் அடையுது, அப்படி 20% வச்சு தேய்மானம் அடையுது அப்படின்னா 3 வருஷம் கழிச்சு அதோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இது ஃபார்முலா மெத்தட். ஆஃப்டர்னாலே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். என்ன பண்ண போறோம், ஆஃப்டர்னா என்ன பண்ண போறோம், பி இன்டு 1 சாரி நம்ம பொருள்னாலே ஆப்ஜெக்ட்னாலே இது வந்து எது ஆப்ஜெக்ட்னாலே 1 மைனஸ் r/100 பவர் n தான் போட போறோம். அப்போ நம்ம ஃபார்முலா தெரியும், அதை என்ன பண்ணலாம், ஆன்சர் வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். அதை என்ன பண்ணுறோம், 32,000 தானே, 32,000 இன்டு நமக்கு 20% 3 இயர், அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். 20% எத்தனை, அப்போ 80/100 இன்டு 80/100 இன்டு 80/100 மூணா போட்டாச்சு. நமக்கு மேலே 6 zeros இருக்கு, கீழேயும் 6 zeros இருக்கு, அதனால ஜீரோஸை கட் பண்ணி செய்யறது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, எல்லா ஜீரோஸும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8 இப்போ தான் நம்ம சொன்ன மாதிரி ஸ்கொயரும் கியூபும் படிச்சிருந்தா இந்த மெத்தட் ரொம்ப பாப்புலேஷன் சம்மாத்தலாம் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 8 கியூப் எத்தனை, முதல்ல 32 போடுறோம். 30 × 8 கியூப் எத்தனை பார்க்குறோம் அப்படின்னா 5 12, 8 8 எத்தனை 64, 64 × 8 வந்து என்னது 5 12, அது 512. அப்போ போட்டாச்சு. இப்போ 512 அது நம்ம எதனால் இன்டு பண்ணுறோம்னா 32. அப்போ 2 2 4 2 1 2 5 2 10 3 2 6 3 1 1 3 5 3 15. அப்போ 4 8 3 6 1. அப்போ 16,000. அப்போ என்ன ஆன்சர் வருது, 16,384. அதாவது தேய்மானம் அடைஞ்சு 3 வருஷம் கழிச்சு தேய்மானம் அடைஞ்சிச்சுன்னா அதோட ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னா 16,384 இருக்கும். இது ஃபார்முலா மெத்தட்ல பெஸ்ட்டாக செஞ்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபார்முலா இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் இப்போ பார்ப்போம். ஓகே, ஃபார்முலா இல்லாமல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம பாப்புலேஷன் சம் பார்த்த மாதிரி தான் இதுவும் பார்க்க போகிறோம். அது என்ன இருக்குது அப்படின்னா 100 இருக்குது, அசியூம் பண்ணிக்கிறோம் 100. அது முதல் வருஷம் என்னவா மாறுது, 80%, 80% தேய்மானம் அடையுது. 20% தேய்மானம் அடையுதுன்னா 80 மாறும். அடுத்து மறுபடியும் 100 இருக்குது, 3 வருஷம், அதனால 3 தடவை எழுதிக்கிட்டா போதும். 3 × 80 3 தடவை எழுதியாச்சு. இது 20 டேபிள் கொடுக்கலாம், 2 டேபிள் எது வேணாலும் கொடுக்கலாம். பாருங்க, இப்போ 0 கட் ஆயிரும், இந்த 0 கட் ஆயிரும். ரேஷியோவில் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கங்கே இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அதனால நம்ம கட் பண்ணுறோம். அடுத்து இது வந்து 2 டேபிள் கொடுக்குறோம். இது 5 வந்து 4 ஆகும், இது 5 ஆகும், இது 4 ஆகும். இது 5 மாறும், இது 4 ஹாஃபாக மாறிடும். 2 டேபிள் கொடுக்குறோம். அப்போ 5 கியூப் எத்தனைன்னு பார்த்தோம். 5 5s are 25, 25 5s are 125. அப்போ இது 125 வரும். அடுத்து 4 4s are 16, 16 4s are 64 வரும். அப்போ நமக்கு நம்ம பாப்புலேஷன் சம்பளம் பார்த்த மாதிரி என்ன கேட்டிருக்காங்க, பிரசன்ட்ல தந்துருக்காங்க. அடுத்து 3 வருஷம் கழிச்சு என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிரசன்ட் நம்ம எனக்கு என்ன போடணும், நம்ம அசியூம் பண்ணி எடுத்த பிரசன்ட் கீழே போடணும். நமக்கு தந்திருக்க வேல்யூ என்ன போடணும் அப்படின்னா மேலே போடணும். அதாவது 120 கீழே நம்ம கண்டுபிடிச்சது, மேலே 32,000 அது என்னவா இருக்கும் நமக்கு கொஸ்டின்ல தந்திருக்காங்க. இதை நம்ம அசியூம் பண்ணி எடுத்திருக்கோம், இது கொஸ்டின்ல தந்திருக்காங்க. இதான் இதுவா இருக்கும். ஏன்னா நம்ம இதை 1 வருஷம் 100 ரூபான்னு எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேசிக்கா எடுத்திருக்கோம். எடுத்துட்டு 64 இது என்ன பண்ணியிருக்கோம்னா 64 அடுத்து 3 வருஷம் கழிச்சுனால இப்படி செஞ்சிருக்கோம். அடுத்து இப்போ செஞ்சிடறோம்னு வச்சுப்போம். இது வந்து என்ன பண்றோம், நம்ம இப்போ 5 டேபிள் கொடுப்போம். ரைட், அதான் ஈஸியாக 5 டேபிள் கொடுத்தா 25 5s are 125 அங்கே கொடுத்தோம். அதிங்க 30 வேணா 5 6s are 30, முதல் 20 இருக்கும். அப்போ 20னா 5 4s are 20, 6,400. மறுபடியும் 5 கொடுத்தோன்னா இது 5 இருக்கும். அது இதை கொடுத்தோன்னா இது 1 5 is 5 இருக்கும். மறுபடியும் 14 இருக்கும். 5 2s are 10, மறுபடியும் 40 இருக்கும். 8 அடுத்து 0 1280 இருக்கும். மறுபடியும் இதை 5 கொடுத்தோம் அப்படின்னா 5 2s are 10, 28 இருக்கும். 28னா 5 5s are 25, ஒரு 30 இருக்கும். 30 இருக்குன்னா 5 6 are 30. அப்போ 256 × 64, அதாவது 256 64 கூட இண்டு பண்ணி எழுதணும். 56 24 2, அடுத்து 4 5 20 22, அடுத்து 4 2 8 10, அடுத்து 6 6 36, 5 6 30, சாரி ஓகே, நம்ம என்ன பண்ண போறோம், 256 64 பண்ண பெருக்க போறோம். 254 64 கொண்டு பெருக்க போறோம். 6 6 எத்தனை, 56 சாரி 256 4 கொண்டு பெருக்க போறோம். அப்போ 6 4s are 24 2 வந்துடும். அடுத்து 5 4s are 20 22 2 வந்துடும். அடுத்து 4 2s are 8 9 10, அது 6 6 are 36 3 வந்துடும். அடுத்து 30 33 இருக்கும், 3 இங்கே மறுபடியும் இங்கே 3. அப்போ 6 2s are 12 13 14 15 ஆயிரும். அப்போ 4 8 3 6 1 அதே தான் வரும். எத்தனை வரும், 16,384 ரூபாயா இருக்கும். அதாவது ஃபார்முலா மெத்தடும் ஃபார்முலா இல்லாத மெத்தடும் எது ஈஸின்னு பார்த்துக்குவாங்க. ஒருவேளை நமக்கு இது ஒருவேளை சம் வந்து ரயில்வே சம் இல்லைன்னா எஸ்எஸ்சி சம் போகிறோம் அப்படின்னா என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு வருஷம் 20 குறையுது, அடுத்த வருஷம் 20 கூடுது அப்படின்னு மிக்ஸ் பண்ணிடுவாங்க. நம்ம 2 ஃபார்முலா தனித்தனியாக பார்த்தோம். ஒருவேளை
2 வருஷம் கழிச்சு உள்ளதை பார்த்தோன்னா எப்படி கண்டுபிடிக்கணும், 2 வருஷம் முன்னாடி உள்ள எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஒருவேளை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே மிக்ஸ் பண்ணுவாங்க, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க, 1 வருஷம் கூடும் 1 வருஷம் குறையும் அந்த மாதிரி கேட்டுருவாங்க. இல்லை அப்படின்னா நமக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். ஒருவேளை இதுலயே நம்ம இந்த மெத்தட்லயே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் இதுலயே நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து பிஃபோர் ஆஃப்டர் கண்டுபிடிச்சோம் தானே. இதே செம்ம பிஃபோர்னு கேட்டிருந்தா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இந்த 64 கீழே போடணும், மேல இந்த 32,000 போடணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 125 வச்சு இன்டு பண்ணணும். ஏன் 125 வச்சு இன்டு பண்ணணும்? ஏன் அப்படின்னா இது நம்ம இதை அசியூம் பண்ண, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அசியூம் பண்ணி தான் செய்யறோம். 100 இது வந்து என்ன நியூ ஓல்டு வேல்யூ, இது நியூ வேல்யூன்னு எடுத்துக்கோங்க. இது ஓல்டு வேல்யூனா ப்ரெசென்ட். ஒருவேளை இது ப்ரெசென்டா தந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம், இதை கீழே போட்டு இதை டினாமினேட்டரா போட்டு தந்திருக்க வேலையை நியூமரேட்டரா போட்டு நம்ம ஐண்டு பண்ணி எழுதிடுவோம். ஒருவேளை இதை நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ தந்துட்டாங்க, அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி இருக்கும், அந்த 2 வருஷம் முன்னாடி உள்ளதை கண்டுபிடி பிஃபோர் தந்திருந்தாங்க அப்படின்னா 64 கீழே போடணும். அந்த 32,000 வந்து அந்த அப்போ சொல்றாங்க, அதனால 32,000 மேல போடணும். 125 கண்டுபிடிக்கணும்னா 2 வருஷம் முன்னாடி இல்லை 3 வருஷம் முன்னாடினா இதை அங்கே இன்டு பண்ணிட்டா போதும். என்ன பொறுத்த அளவில் நீங்க எது ஈஸின்னு கேட்டீங்கன்னா இந்த மெத்தட் தான் ஈஸி. ஃபார்முலா மெத்தட்னா நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு டைப் ஃபார்முலா. என்ன பாப்புலேஷனுக்குன்னா பிளஸ் போட்டு செய்யணும், நம்ம பொருளை பத்தி ஆப்ஜெக்ட் பத்தி கேட்கறாங்க டிப்ரிசியேஷன் வரும்னா மைனஸ் போட்டு செய்யணும். ஓகே அப்படி இருக்கு. இதை வச்சுட்டோம். இதுலயும் அப்படின்னா பிஃபோருக்கு மேல இன்டு பண்ணி எழுதணும், ஆஃப்டர்னா இன்டு பண்ணி எழுதணும், பிஃபோர்னா டிவைட் பண்ணி எழுதணும். இப்படி நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கு. ஆனா இதுன்னா அப்படி இல்லை, நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே எழுதிடலாம். எழுதிட்டு பிஃபோர் ஆஃப்டர்னா ஒரு சின்ன இடத்துல, இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணிட்டா போதும் அப்படின்னா ட்ரிக்கா யோசிக்க வேண்டியது இந்த ஒரு இடம் தான். யோசிக்கணும் அப்படின்னா என்ன வந்துடும், ஆன்சர் கரெக்டா வந்துடும். நீங்க அடுத்த நான் ஒரு சம் உங்களுக்கு ஒர்க் அவுட் தாரேன், நீங்க இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ஃபார்முலா மெத்தட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஆனா என்ன கேட்டா என் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இந்த மெத்தட்ல செய்யறதும் ஃபார்முலா இல்லாம செய்யறது என்னோட ஈஸியான மெத்தட் 3. இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஈஸியஸ்ட் மெத்தட். இது 3வது மெத்தட், ஃபைனல் மெத்தட். நம்ம இன்னைக்கு பார்க்குற இதோட நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த மெத்தட் 3 இது வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் சம், ஆனா மேக்ஸிமம் சிம்பிளிஃபிகேஷன்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்படின்னா நம்ம இந்த 2 மெத்தட்ல செய்யலாம், அதாவது நார்மலாவும் செய்யலாம், இல்லை ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி செய்யலாம். நம்ம நார்மலா ஃபர்ஸ்ட் எப்படி செய்யலாம், அது ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாம் ரெண்டாவது பார்க்கலாம். இப்போ நார்மலா எப்படி செய்யணும் அப்படின்னா முதல்ல எங்க 2 சைடும் சேமா இருக்கும், ஈக்குவல் டு இருக்குன்னா இந்த சைடு எதெல்லாம் சேமா இருக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். என்ன இந்த பெர்சன்டேஜ் சேமா இருக்கும், பெர்சன்டேஜ் எடுத்துடலாம், ஆஃப் இருக்கும், ஆஃபையும் எடுத்துடலாம், இந்த 0 இருக்கும், இந்த 0 எடுத்துடலாம். அப்போ நமக்கு என்ன வந்துடும், 2a plus b is equal to 5a minus b இருக்கும். அடுத்து நம்ம இந்த என்ன பண்றோம், 2 உள்ள கொண்டு போறோம். அப்போ 2a plus 2b is equal to 5a minus 5b இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்றோம், நம்ம இந்த 2 அங்க கொண்டு போறோம், அந்த மைனஸ் இங்க கொண்டு வரோம். அப்போ நமக்கு என்ன 2b plus 5b இருக்கும் is equal to இந்த 5a இருக்குமா, 5a minus 2a இருக்கும். அப்போ இது போனா என்ன ஆகும், இது வந்து 7b is equal to எதுனா வரும், இது வந்து 3a, 5 minus 2 3a இருக்கும். அடுத்து நம்ம b by a பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும், 3/7 இருக்கும். அப்போ therefore a யோட வேல்யூ என்னவா இருக்கும் 7, b யோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 3. அப்போ இவங்க என்ன கேட்பாங்க அப்படின்னா a is to b என்னன்னு கேட்பாங்க. அப்படின்னா a is to b என்ன அப்படின்னா 7 is to 5. இதுதான் என்ன பண்றது அப்படின்னா நம்ம ஈஸியா இல்லாம கன்வென்ஷனலா செய்யறது. என்ன மெத்தட்னா இப்படிதான் செய்ய முடியும், கட் பண்ணிட்டு சும்மா செஞ்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை இதை ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி செய்யலாங்கிறது இப்போ பார்க்கலாம். ட்ரிக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம அதில் கட் பண்ணிடலாம், பர்சன்டேஜ் எடுத்துடலாம், ஆஃப் எடுத்துடலாம், இது 0 எடுத்துடலாம். மீதி என்ன இருக்கு, 2 மீதி என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா 2a plus b is equal to 5a minus b இருக்கும். இதை நீங்க உள்ள இன்டு பண்ணாம போகலாம். ஆனா இன்டு பண்ணாமே நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்தே நம்ம இந்த ஆன்சரை கொண்டு வந்துடலாம். அப்படின்னா என்ன ட்ரிக் அப்படின்னா இந்த சம் மேக்ஸிமம் இப்படிதான் இருக்கும். இதை தாண்டி வெளியே வந்து எப்படி கேட்க போறது இல்லை, எப்படி இருக்கும், ஒன்னு பிளஸ்ஸா இருக்கும், இன்னொன்னு மைனஸா இருக்கும். அதுதான் எடுக்க போறோம் நம்ம. ஒரு இங்க a என்ன இருக்கு, இங்க a எப்படி இருக்கு, இங்க b எப்படி இருக்கு, இங்க b எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இங்க a வந்து பிளஸ்ஸா இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம், இந்த 2ஐயும் இந்த 5ஐயும் பிளஸ் பண்ண போறோம். அப்போ 7a போட போறோம். அடுத்து 7a போடுறோம், is 2 போடுறோம். அடுத்து என்ன பண்றோம், அடுத்து இங்க b இருக்கு, b இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணோம்னா மைனஸ்ல இருக்கனால ரெண்டு என்ன பண்றோம், மைனஸ் பண்ணி எழுதுறோம். 5 minus 3 3bன்னு வரும். அப்போ நமக்கு a வந்து எத்தனை 7, b வந்து 3. அப்போ a is to b எத்தனை, நம்ம வந்து ரேஷியோ பண்ணலாம் எடுக்க வேண்டாம், டைரக்டா எப்படி எடுத்துக்கலாம், a is to c எத்தனை 7 is to 3ன்னு வரும். இதான் ஆன்சர். இப்படி நம்ம இது ஷார்ட்கட் மெத்தட். நம்ம லாங் மெத்தட் வந்து நம்ம ஆக்சுவலா செய்யணும், மறந்தா அந்த மாதிரி செஞ்சிடலாம். ஒருவேளை ஷார்ட்கட் மறந்துட்டுனா நம்ம ஃபார்முலா மெத்தடோ அந்த கன்வென்ஷனல் மெத்தடோ செய்யலாம்.
இல்லை ஃபார்முலா மெத்தட் நமக்கு இது ஈஸியாக இருக்குன்னா இதே ஞாபகம் வச்சு இதே செய்கிறது நமக்கு என்னது நல்லது. நம்ம ஃபார்முலா மெத்தடில் என்ன கன்வென்ஷனல் மெத்தடில் என்ன செஞ்சோம், கட் பண்ணிட்டு உள்ள இண்டு பண்ணிட்டு நம்ம என்ன அங்கே சஃபுல் பண்ணோம், ஏ சைடும் பி சைடும் கொண்டு வந்தோம், கட் பண்ணி செஞ்சோம். இது கட் பண்ண வேண்டாம், டேரக்ட் இங்கே 2 இருக்கு, இங்கே ப்ளஸ் இருந்தால் அங்கே ப்ளஸ், ரெண்டும் ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ப்ளஸ் பண்ணி போடணும், ரெண்டு மைனஸாக இருந்தால் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணி போடணும், அவ்வளோதான். அப்படி போட்டு ஆன்சரை கொண்டு வந்துடலாம். சரி, தேங்க்யூ.